அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ரொம்ப கொஞ்சம் திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. ரொம்ப சுண்டுன்னு அவசியம் இல்லை, கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணியும் அந்த பாலும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டால் தான் நல்லா தண்ணி ஃபுல்லாக பிரிஞ்சிரும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். பாருங்க, இப்போ நம்ம தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வினிகர் ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வடியட்டும். அதனால் இந்த மாதிரி சிங்க் அந்த இதில் போட்டிருக்கேன். நான் டேப் வாட்டரில் போட்டிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் லைட்டாக வடிஞ்சிருச்சு. ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நல்லா மசிறதுக்கு நல்லா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்பூனில் வச்சு நல்லா மசிச்சிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வரவே வராது. நல்லா மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் கொஞ்சம் ஒட்டி வரும் ஃபுல்லாக. பாருங்கள், அப்புறம் இந்த மாதிரி மசிச்சு நல்லா இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இதை நம்ம ஒரு கிளாத்தில் போட்டு மேலே வெயிட் போட்டுடலாம், வெயிட் வச்சிடலாம். நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி மட்டும் தான் வச்சுருக்கேன், ரொம்ப வெயிட்லாம் வைக்கல. என்கிட்ட வெயிட் வைக்கல. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் போட்டால் நாங்கள் ஃப்ரை பண்ணால் நிஜமாக வரவே வராது, பிரிஞ்சு வராது சுத்தமாக. ஒரு பிசிறு கூட இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த திட்டு ஒரு மாதிரி பிசிறு இருக்கும்ல, அது மாதிரி வரவே இல்லை பாருங்கள். அது நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரவுண்ட் நல்லா ஸ்கொயராக சூப்பராக இருக்குது. இந்த சைடில் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.